இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாதும் நீயே சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இயற்கையான சூழ்நிலையில் கயிறு ஏறுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இப்போ சொல்லித்தர போகிறோம். இப்போ என்ன பண்ணால் தண்டால் எடுக்க தெரியணும் நண்பா. இந்த மாதிரி முறையாக தண்டால் எடுக்கணும். அங்கே பாருங்கள், கையை பார்த்தோன்னாக்கா கரெக்டாக வச்சு எவ்வளோ அகலமாக வைக்க முடியுமோ அவ்வளோ அகலமாக வச்சு தண்டால் எடுத்தோன்னா நல்லா செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் நல்லா பவர் ஏறும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்தோன்னா காலையிலே ஒரு 50, ஈவினிங் ஒரு 50 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு வாரத்தில் 150 ஆக்குங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி 3 செட்டு போடணும். இந்த மாதிரி தெளிவான முறையில் தண்டால் எடுக்கணும். அடுத்தது கைக்கு நல்லா பவர் வர்றதுக்காக இந்த மாதிரி கையாலே நடக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா ஒருத்தவங்கள காலை நல்லா தூக்கி பிடிக்க சொல்லிட்டு கையாலே நடந்து வாங்க. கொஞ்சம் தூரம் கையாலே நடந்து வந்துட்டு அப்புறம் கையை நல்லா வச்சுக்கிட்டு தண்டால் போடணும். கையை கரெக்டான பொசிஷனில் வச்சு தண்டால் போடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நடக்கணும். இப்படி நடக்கும்போது கையில் நல்லா பார்த்தோன்னா பேலன்ஸ் க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் நண்பா. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுனாக்கா கைக்கு பார்த்தோன்னாக்கா மக்கிழ்ச்சிக்கும், அப்போ சுளுக்கு இழுக்கு வந்துடும். அப்போ பிரச்சனையாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம நடக்கிறதுனால என்ன ஆகும்னா ஷோல்டர்லாம் நல்லா பவர் ஆகும், ஆம் பவர் கிடைக்கும். கைக்கு நல்லா பவர் கிடைச்சாதான் கயிறு ஏற முடியும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால உங்களால் பார்த்தோன்னா நிச்சயமாக சிங்கிள் ஸ்டார் கூட அடிக்க முடியாதவங்களாம் கண்டிப்பாக சிங்கிள் ஸ்டார் அடிப்பீங்க. கண்டினியூஸாக நண்பர்கள் நம்ம சொல்லித்தர அந்த ஸ்டெப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா டபுள் ஸ்டார் ஈஸியாக 5 மதிப்பெண் பார்த்தோன்னா காவல்துறை உடற்தகுதி தேர்வில் கண்டிப்பாக பார்த்தோன்னாக்கா செலக்ட் ஆகிடுவீங்க. 5 மதிப்பெண் ஈஸியாக பெற முடியும். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தோன்னா முடியாமல் இருக்கிற கட்டம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் நண்பா. நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியலை அப்படின்ற பட்சம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி முறையாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லா கைக்கு நல்லா பவர் ஏறிடும். நல்லா பவர் இருந்தால் தான் நம்மளால் பார்த்தோன்னா ரோப் பார்த்தோன்னு வச்சுக்கோ டக்கு 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 டக்குன்னு ஏற முடியும். அதே மாதிரி ரோப்பு எப்படி ஏறணும் அப்படின்றது நம்ம சொல்லித்தருவோம். தொடர்ந்து பார்த்தோன்னா வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். கண்டிப்பாக பார்த்தோன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்மளால் முடியாத வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால் பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. முடியலை அப்படின்னாலும் 2 எக்ஸ்ட்ரா அடிக்கணும் தண்டால். அடுத்து இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட்டு. இந்த மாதிரி சிங்கிள் பார்லரில் இந்த மாதிரி டெய்லி பார்த்தோன்னாக்கா மார்னிங் ஈவினிங் விடாமல் பார்த்தோன்னா 20 பண்ணணும் நண்பா. அங்கே பாருங்கள், அந்த மாதிரி நிற்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே போகணும், நிற்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. கண்டிப்பாக பார்த்தோன்னா நிச்சயமாக ரோப் ஏறிடலாம் நண்பா. ஈஸியாக பார்த்தோன்னா டபுள் ஸ்டார் போட்டுடலாம். புரியுதுங்களா? தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா 4 ஆர்ம்ஸுக்கு நல்லா டைட்டு ஏற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இது பார்த்தோன்னாக்கா ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி 4 ஆர்ம்ஸுக்கு நல்லா டைட் ஏற்றுறது. அந்த இடத்துல பாருங்கள், கையில் ஆர்ம்ஸ்லாம் இந்த 4 ஆர்ம்ஸ்லாம் நல்லா டைட் ஆகணும்பா. இதை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தரும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 250 300 வரைக்கும் பண்ணிங்கன்னா 4 ஆர்ம்ஸ் நல்லா டைட் ஆகிடும். டைட் ஆகிட்டால் நண்பர்கள் நிறைய பேர் பார்ப்போம், ரோப் ஏறும்போது பார்த்தோன்னா ஏற முடியாத கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கையாலே அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே அரைக்கி ஏறிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஈஸியாக ஏறுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது 4 ஆர்ம்ஸை டைட் பண்ணுறதுனால ஈஸியாக ஏற முடியும். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க பார்ப்போம். ஒரு வாரத்தில் நிச்சயமாக உங்களால் ரோப் ஏற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி ரோப் ஏறுறதுன்றதை பார்ப்போம். இப்போ ரோப் ஏறும்போது என்ன பண்ணணும்னா கையை பார்த்தோன்னா எல் ஷேப்லேயே வச்சுக்கணும்பா. மூச்சை நல்லா தம் கட்டி இழுத்துக்கிட்டு அப்படியே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்கி பிடிச்சி கப்புன்னு ஏறிக்கிட்டே இருக்கணும். எல் ஷேப்லேயே இருக்கணும். பாடியை தொங்க விடக்கூடாது. அந்த மாதிரி காலை ரொம்ப உதறக்கூடாது. அங்கே பாருங்கள், அதே மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரோப் ஏறத்தில் பல வழி இருக்குது. அங்கே போயிட்டு சின்ன தூக்கி வைக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கைக்கு நல்லா பவர் ஏறிடும். அது மாதிரி நீங்கள் சின்ன நல்லா தூக்கி வைக்கலாம். புரியுதுங்களா? பாருங்கள், நல்லா எல் ஷேப்லேயே போகணும். காலை ரொம்ப உதறக்கூடாது, பாடியை தொங்க விடக்கூடாது. கை அந்த எல் ஷேப்லேயே இருக்கணும். அப்படியே போயினே இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா நம்ம ஒர்க் அவுட்டை நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் டபுள் ஸ்டார் அடிக்க முடியும் நண்பா. இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் பயிற்சி பெறுங்க. அவர்கள் அனைவரும் தொடர்ந்து பயிற்சி பெற்றுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னாக்கா காவல்துறை உடற்தகுதி தேர்வில் கயிறு ஏறுதலில் அனைவராலும் 5 மதிப்பெண் நிச்சயமாக பெற முடியும். டபுள் ஸ்டார்ன்றது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் நண்பா. இந்த பயிற்சி மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க அதுக்காக தான் காரணம் காட்டி கயிறு ஏறுதலை முதல்ல வச்சுருக்காங்க. எதுக்கும் பார்த்தோன்னா சளைச்சவங்க இல்லை அப்படின்னு நம்ம பயிற்சியால் நிரூபிக்கணும் நண்பா.